திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை அமுதமாக அளித்து வருகிறார்கள். அது பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாரை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருவாசகத்தில் அருளும் பொருளும். அம்மா தொடங்கலாம். சிவாய நம்ம. திருச்சிட்டான். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி இடம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். சிவாய நம. குருநாதர் அருளாலும் மணிவாச பெருமான் அருளாலும் ஞானசம்பந்த பெருமான் அருளாலும் இன்னைக்கு திருவம்பாயை பார்க்கணும். திருவம்பாயில போன தடவை நம்ம 16 பாடலோட முடிச்சோம். இன்னைக்கு 17வது பாட்டு பார்ப்போம். செம்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம்பாலதாக பொங்கு உன் கரும் குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொன்பாதம் தந்தருளும் சேவகனை அம்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்பனல் பாய்ந்தாடோல் என்பார். செங்கனவன்னா திருமால சொல்ற. சிவந்த கண்களை உடைய அந்த திருமாலும் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன். திசைக்கு ஒரு முகம் கொண்ட அந்த நான்முகனும் வேற தேவர்களுக்கும் அறிய முடியாதவன். அந்த அறிய முடியாத இறை இன்பத்தை நமக்கு தந்த அருளிய சேவகன்றார். அவங்களுக்கெல்லாம் தரலையாம். தேவர்கள் போல் எங்கும் இல்லாத ஒரு இன்பம் தர். அவங்க பெறுவதற்கு அரிதாகி இருக்கக்கூடிய அந்த இறை இன்ப அனுபவத்தை நமக்கு தந்து அருளக்கூடிய சேவகன்னா வீரன் அர்த்தம். அந்த இன்பத்தை தரக்கூடிய அவன்னாலும் அவனை அடைய விரும்பி நாம் அவனை நாடி சென்று இதனை பெறணும் நம்ம நினைச்சா அது இயலாத காரியம். அது எல்லாருக்கும் தெரியும். நான்முகன் தேவர்களுக்கு கிடைக்காத இன்பம், அந்த இன்பத்தை தருபவன் அவர்களையெல்லாம் தாண்டி எங்கே மேல இருக்கான்னு தானே அர்த்தம். அப்ப எப்படி நம்ம கிடைக்கிறது நம்ம வருத்தப்படுவோம்ல. அதுக்கு சொல்றாரு பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம்ங்கிறாரு. நம் தம்மை கோதாட்டி நம்மை பெருமைப்படுத்தி நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கு அவனே அதை கொடுக்க முன் வந்திருக்கான்னு சொல்றாரு. பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தராத பேரின்பத்தை நமக்கு கொடுத்தான்கிறார். அந்த செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை நம்மை போன்றவர்கள் மகிழும்படி அவன் காட்டி அருளக்கூடியவன். அவன் புகழை பாடி சொல்லுவாங்கல்ல, அந்த பொய்கையில நீராடி மகிழ்வோங்கிறார். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் கார்கருப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அணியாய் பிறங்கொலி சேர் வெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணே எப்பூம்புணல் பாய்ந்தாடோல என்பா. முதல் 2 அடியில் என்ன சொல்றாரு? பொழுது ஏறத்தால புலர்கின்ற தன்மையை சொல்றாரு. அழகான உமையில சொல்றாரு. இறைவன்ட்ட போறதுக்கு முன்னாடி இந்த தேவர்கள்லாம் அவங்க திருப்படிகள்ல எத்தனை அழகான மணிகள் பதித்த பொற்கு கிரீடங்கள்லாம் அணிஞ்சிருப்பாங்க. அவ்வளவு மின்னுதான். ஆனா அந்த தேவர்கள்லாம் எம்பெருமானா இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையார் திருவடியில விழுந்து வணங்கின உடனே என்ன அதிசயம்! இதுவரைக்கும் மின்னி கொண்டிருந்த அந்த திருவடியில இருந்த கற்கள்லாம் இப்ப ஒளி இல்லாம ஒளி எழுந்து மங்கி போச்சான். சூரியன் வருது, அந்த சமயத்துல ஒரு கையில ஒரு விளக்கு வச்சிருந்தோம்னா அந்த விளக்கோட வெளிச்சம் வெளியில தெரியுமா? இருட்டுல இருக்கும்போது பளிச்சுன்னு தெரியும். அதே பகல்ல சூரியன்ல அது தெரியாது அதோட பவர். அது மாதிரி அது வரைக்கும் மின்னி கொண்டிருந்த அந்த தேவர்களின் மணிமுடியில் இருந்த அந்த கற்கள்லாம் எம்பெருமான் பாதத்துல விழுந்தோடனே அது ஒளியை இழந்து வங்கி போச்சான். மணிமுடிய மட்டும் அவர் சொல்லலைங்க, அவர் அணிஞ்சிருக்கக்கூடிய தலையும் அதில் உள்ள அறிவை குறிப்பா உணர்த்துறார்.
ஏன்னா அறிவு அகங்காரம் ரெண்டும் தன்னை விட மேம்பட்டவங்க யாரும் இல்லைங்கிற மாதிரி அவங்க மனசுல குடியிருக்கான். அப்ப அந்த இத்தனை நேரம் அவங்க மணிமுடியில ஒளி வீசி கொண்டிருந்த அந்த கற்கள் எம்பெருமானின் திருவடியை சென்று அடைஞ்சவனே ஒண்ணும் இல்லாம போச்சான். தேவர்கள் தலையில் இருந்த அறிவும் ஆணவமும் செயல் இழந்து போச்சான். அப்படி திருவடியாகி அருள் ஒளியின் எதிரே இவர்கள் ஆணவம் அழிக்கப்பட்டு ஒளி இழந்து நிற்கிறத இந்த ஓமை மூலம் அழகா சொல்றாங்க. இன்னொரு முடியின் மணித்தொகை வீரற்றார் போலங்கிற இந்த காட்சியை மனசுல வச்சுக்கிட்டு விடிய கால நேரத்துல ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்த தாரகைகளை நம்ம பாக்குறோம். விடிய காலமா நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப அற்புதமா இருக்கும் பார்க்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விண்மங்களோட ஒளிகள் மங்கி போறதை நம்ம பாக்குறோம்ல. உலகை சூழ்ந்துள்ள இருள் இந்த தாரகைகள் ஒளி உமிழ்ந்து மின்றதை நம்ம பாக்குறோம். எங்கேயோ ஒரு மூலையில கதிரவன் வருவான். அவன் வர்றதுக்கு முன்னாடியோ அவனுடைய ஒளி கதிர்கள் முதல்ல இந்த நட்சத்திரத்தோட ஒளியெல்லாம் அழிச்சு விடுது. அததான் சொல்ற இந்த சூரியனோட கதிர்கள் வர வர மின்னிக்கொண்டிருந்த தாரகைகள்லாம் தன்னுடைய ஒளியை இழந்து பொழுது விடிய விடிய தாரகைகளின் ஒளியாட்டம் இருந்த இடம் தெரியாமல் மங்கி போகுது. அததான் ரொம்ப அருமையான இந்த பொழுது விடியறத இந்த ஓமையோட சொல்றாங்க. அடியார்கள் வேண்டும் இடத்து வேண்டும் வழியில் வந்து அவர்கள் கண்களுக்கு விருதாக இருக்கக்கூடியவன் இறைவன். எத்தனை திருவிளையாடல் எத்தனை சொல்லலாம். வந்திக்கு கூலியாலா வந்தாரு, குதிரை சேவகனா வந்தாரு, அர்ஜுனனுக்காக வேடனா வந்தாரு. அதான் சொல்றாரு, அவங்க விரும்புற வடிவுல வரக்கூடியவன். கண்ணுக்கு அமுதமாக நின்றானா அவர்கள் கண்ணுக்கு அவரவர்கள் விரும்பும் வடிவை கொண்டு காட்சி அளிக்கிறான்கிறார். கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமங்கி தாரைகள் தாமலைய அகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கு ஒளி சேர் விண்ணாகி மண்ணாகின்றார். உலகத்துல இருக்கிற உயிர்கள் அனைத்தும் பெண்ணொரு கொண்டும் ஆணொரு கொண்டும் அழிவொரு கொண்டுங்கிறத எத்தனை இதா சொல்றாரு. அதான் பெண்ணாகி ஆனாய் அழியாய் நின்றான். அவன் அத்தனையும் இவனை ஒருவனைங்கிறது. பெண்ணான் பேதம் இல்லாமல் காணப்படக்கூடிய இயற்கை வடிவத்தை தான் விண்ணாகி மண்ணாய்ங்கிறார். பெண் ஆண் வேறுபட்டு நின்றும் வெண் மண்ணுன்னு வேறுபட்டு நிக்கிற காட்சி தர நிலைய சொல்றாங்களா. இது அத்தனையா இருந்தாலும் ஒருத்தன்தான். அவன் ஒருவனே வேறுபட்ட அந்த வடிவங்களாக காட்சி தரான்னு சொல்றதுக்கு தான் பிறங்கு ஒலி சேர் விண்ணாகிங்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன் தாங்கிறார். பிறங்குங்கிற சொல்லுக்கு விரிதல்னு அர்த்தங்க. இந்த முன்னாடி இந்த உண்டை பிறக்கம்னு திருவாசகத்துல சொல்லியிருப்பாருல்ல. ஆகாயத்துல எங்க நிறைந்திருக்கக்கூடிய ஒலி ஆதிநாதம். விஞ்ஞானிகள் அதானே சொல்றாங்க ஒரு ஓசை இருக்குன்னு. அப்ப இதுல இத்தனையும் இந்த கடவுள் சொல்லுவாங்கல்ல, இத்தனையும் இருக்கக்கூடிய எம்பெருமான். கடவுள்னா என்ன சொல்லுவோம்? உள்ள கட உள் முற்பகுதியெல்லாம் இந்த கடந்து நிற்கக்கூடியவன். உள்ளங்கிறது பிற்பகுதி. கடங்கிற சொல்லுக்கு பொருளும் விளங்கவும் இத்தனையும் வேறாகிங்கிறார். அந்த கடவுள்ங்கிறது ஒன்றாகவும் இருக்கக்கூடியவன், வேறாகவும் இருக்கக்கூடியவன், ஒன்றாகி உடனாகி வேறாகிங்கிறது. அதான் சொல்றாரு, கண்ணார் அமுதமாய் நின்றான்கிறார். ஞான சம்பந்தர் இதே சொல்லியிருப்பாரு. ஈர் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழு உசையோடு எட்டு திசை தானாய் வேறாய் உடனானான் இடம் வீழிமிழலை என்றிருப்பார் 1ஆம் திருமுறையில். இப்ப வேறாக இருந்தாலும் அத்தனை ஊர்களும் அடங்கி இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அடுத்த பாட்டு, உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பலஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். எம் கொங்கைகள் நின் அன்பர் எல்லார் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்ற ஒன்றும் காணற்க. கங்குள்னா இரவுன்னு இருக்கு. இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கு ஏலோர் என்பா. சூரியன் எங்க உதிச்சா என்ன, எங்க உதிக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதாவது பழஞ்சொல்னா பழமொழி. உன் கையில் உனக்கே உனக்குத்தான் அடைக்கலம்னு சொல்றது உன் கை பிள்ளைன்னு வழக்கத்துல உள்ள பழமொழி. ஒருத்தர் கையில அதாவது தன்னால இந்த பிள்ளைய வளர்க்க முடியாதுன்னா இந்த பிள்ளைய நீயே வச்சுக்க அடைக்கலம்னு உனக்கே கொடுத்துட்டோன்னா அந்த குழந்தைய வாங்குறவங்க அந்த முழு பெருப்பையும் ஏத்துக்குவாங்களாம்.
என் பொறுப்பு எனக்கு என்னன்னு தெரியும். உன் உபதேசம் சொல்லவும் உன் தேவையில்லைன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. கொடுத்துட்டீல போன்னு. அதை இங்க மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. நான் தானே நீ என்னை அடைக்கலன்னு காத்துட்டு இப்ப விட்டுட்டு போகலாமாங்கிறது மறைமுக பொருள். இந்த பெண்கள் தானே நீராட போற பெண்கள் தானே பேசிக்கிறாங்க. மறுபடியும் சொல்ற மாதிரி சொல்றாங்க. இறைவன் அதாவது திரும்ப சொல்றதும் நீ கேட்டுக்க அப்படிங்கிறாங்க. குளத்தில் நீராட வந்த அந்த பெண்களுக்கு உன் கையில் பிள்ளை அடக்கலன்னா காரைக்கால் அம்மையாரோட வரலாறு உங்களுக்கு மனசுல வந்துருச்சு. தம் நிலைமையில கொஞ்சம் கூட மாறாம இருந்தாலும் தன் கணவனுக்கு செய்யக்கூடிய அணிவிடைகளை ரொம்ப அற்புதமா அர்ப்பணிக்கக்கூடிய அம்மையார். அது உங்கள்கிட்ட இல்லையா? அதான் சொல்றாங்க, ஐயனே பழமொழியை கூறுது பொருத்தம் இல்லைனாலும் என்ன நேர்ந்துருமோன்னு பயத்தினாலும் உன்னை வேண்டிக்கிறோம், தய கூர்ந்து அதை கேளுங்கிறாங்க. உன்னுடைய அடியார்களே எங்களுக்கு கணவனா வரணும்னு கேட்டிருக்கணும்ல. அது என்ன சொல்றாங்க? அதை எப்படி சொல்றாங்க? என் கொங்கை நீ நண்பர் அல்லார் தோல் சேர், எம் கை உனக்கல்லார் எப்பனையும் செய், எம் கண் மற்றொன்றையும் காணர்கள். இப்படி சொல்லி சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் என்ன? யார்கிட்ட அவங்க பேசுறாங்க? இறைவன்டல்ல பேசுறாங்க. அவன் முற்றறிவினாயி அவனிடம் வர வேண்டக்கூடியவங்க கொங்கை கை கண்ணியே தனித்தனியா பேசுறாங்க. அதுக்கு ஒரே அர்த்தம் தாங்க. காரைக்கால் அம்மையார் அவங்க கண்ணு முன்னாடி வந்துடுறாங்க. இந்த பெண்கள் முன்னாடி அம்மையேன்னு இறைவனால அழைக்கப்பட்ட பெரும் பெற்றை பெற்றவர் காரைக்கால் அம்மையார். மானுட உடம்போடு இருக்கும்போது இறையன்பு இல்லாத ஒருவன் தோளில் அவர் கொங்கைகள் சேர்ந்தது, அவனுக்கே அவன் கைகள் பணிந்தது. தனித்து இருக்கும் போதெல்லாம் அவனே அம்மையாரோட கண்கள் காண்டது. இத்தனை இருந்தும் இதையெல்லாம் வெற்றி கொள்ளும் ஆற்றல் அம்மையார்கிட்ட இருந்தது. கணவனுக்கு தொண்டு செஞ்சாலும் இறைவன் பால் உள்ள அன்பும் அப்படி ரொம்ப கரெக்டா இருந்தது. அத்தகைய ஆற்றல் எங்கள்கிட்ட இல்லைங்கிற அர்த்தத்தினாலதான் பழைய பழமொழியை புதுக்கிட்டு சொல்றோம், எங்க அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒண்ணு சொல்றோங்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம எனக்கு உண்மையில் பக்தி உடைய அடியார்களே எனக்கு வரணுங்கிறார். என்னோட முன்னோர்கள்லாம் உனக்கே அடைக்கலன்னு என்னை ஒப்படைச்சாங்கல்ல, அதை நினைவூட்டுறோம். என் கண்கள் உன்னையே காணணும், என் கைகள் உனக்கே பணி செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பேற்பட்ட அடியவர்களை தான் எங்களுக்கு கணவனா வரணும்னு கேட்காம கேட்கிறேன். அடுத்து போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள், போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் என்பார். போற்றி அருளுக நீ ஆதியாம் பாதமலர், அந்தமாம் செந்தரிகள் அப்படின்னா மார்கழியில நீராடுறது அந்த மணிவாசக பெருமான் இதுல அருமையா சொல்லியிருக்காரு. பாடல் முழுவதும் இதுல திருவடி பெருமையை தாங்க சொல்லியிருக்காரு. உன்னை பழம்பொருக்கும் உன்னை பழம்பொருள்னு சொன்னவர் ஆதியாம் பாதமலர்னு அழகா சொல்லிட்டார். திருவிளையாடு அதாவது அந்த திருவிளையாடி இந்த எம்பெருமானுடைய திருவடி விளையாட்டு 5 தொழில்களை செய்தான். அதை வரிசைப்படுத்தி சொல்றாரு. எல்லா உயிருக்கும் தோற்றம்ட்டார். நிலையியல் பொருள், இயங்கக்கூடிய பொருள், அனைத்தும் தோன்றுவதற்கு மூலமா இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய அந்த திருவடி. அதான் தோற்றமாம்னா படைத்தல் தொழில சொல்லிட்டார். பூங்கலர்கள் எல்லா உயிருக்கும் போகமான்னு சொன்னதுனால அந்த திருவடி தனு கரண புவன போகம்னு எல்லாமாக இருந்து உயிர்கள் வாழ்வதற்கு காரணமா இருக்குங்கிறத வலியுறுத்துறார். அப்ப காத்தல் தொழில சொல்லிட்டார். இணையடிகள் எல்லா உயிருக்கும் ஈராம் அப்படிங்கிறதுனால எல்லா உயிர்களும் அந்த ஊழி காலத்தை அழிவதற்கு காரணமாக முடிவாக உள்ள அந்த திருவடிகளை தான் அழித்தல் தொழில சொல்றேன். நான்முகனும் காணாத புண்டறிவுங்கிற அப்ப பிரம்மனுக்கும் தன்னை மறைச்சு கொள்ளக்கூடிய அவருக்கு காட்டலை அந்த திருவடி, அத சொல்றார். அதாவது திசைக்கு ஒரு 4 முகம் உடையவர். அப்ப முன்புறம் பார்க்க மத்த 3 திசையும் பார்க்கலாம்ல. நான்முகனா இருந்த எல்லா ஒரே நேரத்துல எல்லா திசையிலையும் பார்க்கக்கூடியவர் நான்முகன். அப்பேற்பட்ட எல்லா திசைகளையும் காண வல்லவராக இருந்தும் தாமரை போன்ற அந்த எம்பெருமானின் திருவடியை காண இயலவில்லைங்கிறார். அதனாலதான் 5 தொழில் அப்போ மறைத்தல் தொழில இதுல சொல்லிட்டார். எஞ்சி உள்ளது என்ன?
யாம் உய்ய ஆட்கொண்டொருளும் பொன் மலர்கள்ங்கிறார்ல. நான்முகனுக்கு மறைத்து கொண்ட அந்த திருவடிகள் என் போன்ற எளியவர்களுக்கு உயர்கதி அடையும் பொருட்டு ஆட்கொள்கிறான். அதான் அருளல். அப்ப அருளல் தொழிலை சொல்லிட்டார். அப்ப ஆதியாம் பாதமலர்ல தொடங்கினவரு அந்த 5 தொழில்களையும் வரிசைப்படுத்தி சொல்லிட்டு இதுக்கப்புறம் வேறு ஒண்ணும் இல்லைங்கிறனால அந்தமாம் செந்தளிர்கள்ங்கிற அந்தம்னு சொன்னவனே நம்மோட அறிவால காணக்கூடிய எல்லைய மனசுல நினைச்சு அதுக்கப்புறம் ஒண்ணுமில்லையே நம்ம நினைச்சிருவோமோன்னு ஐயா வந்துருச்சா மணிவாச பெருமானுக்கு. அந்தம்னா அந்த 5 அந்தம்னு மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த திருவடிகளுக்கு அந்தம்னு ஒண்ணு இல்ல. சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டவன். இன்ன வண்ணன் இன்ன தன்மை இன்ன நிறுத்துன்னு சொல்ல முடியாது. வாக்கு மனோலயம் கடந்து நிற்கக்கூடிய எம்பெருமான அந்தம்னு எப்படி சொல்றது? அது அப்ப அந்தம்னு சொல்லுது. இங்கே சொல்லப்பட்டது அந்த 5 அந்தமே என்று திருவடிக்கு அந்தம் ஒன்றும் இல்லை. அந்தமாம் செந்தளிர்னு ஏன் சொல்றாரு? அதுலயும் ஒரு நுணுக்கம் வச்சிருக்காரு. தளிர்னா என்ன? வளரக்கூடியது. தளிரா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இளம் தளிர், அது வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப வளரும் தன்மை உடையதுன்னு நமக்கு தெரிவிக்கத்தான் அந்தமாம் செந்தளிர்னு சொல்றாரு. சிவபுராணத்துல தொடங்கின திருவடி பற்றின விளக்கம் 4 அகவல்ல நீண்டு சதகத்துல நுழைஞ்சு இப்ப நீத்தல் வண்ணத்துல விரிஞ்சு இப்ப திருவம்பாய்க்கு வந்துருச்சு. உலக பொருள்களுக்கு தோற்றமாக இருக்கக்கூடியவன், அந்த பொருள்களுக்கு முடிவாக இருக்கக்கூடியவன், செந்தமிழ் நீர் போன்ற தாமரை போன்ற மலர் வளரக்கூடிய திருவடியை உடைய அப்பேற்பட்ட எம்பெருமானே இங்க பாடுறாரு. அடுத்த திரு அம்மானே நம்ம பார்க்க போறோம். இந்த இளம் பெண்கள் உருண்டைய பந்து வடிவுல காலை வச்சு அப்படி தூக்கி போட்டு விளையாடுவாங்க. 4-5 காய் வச்சுக்கிட்டு அது தரையில விழுகாம தூக்கி போறத புடிச்சுக்கிற ஆட்டம் தான் அம்மானை. 2 பேர்ல இருந்து 5 பேர் வரைக்கும் மட்டமா உட்கார்ந்து அவங்கவுங்க காயை தூக்கி போட்டு விளையாட ஆட்டம் அன்னைக்கு வழக்கத்துல இருந்தது. மேலே தூக்கி போட்டு பிடிக்கும் போது ஒரு தாளத்துக்கு உட்பட்டு அது நடக்கணும், இல்லைன்னா காய் கீழே விழுந்துரும். இந்த தாளகதியை நிறைவு செய்ய அதுக்கேற்ற சந்தத்துல நிறைய பாடல்கள் பாடப்பட்டன. இந்த அம்மானை பாட்டும் அப்படிதான். இப்ப நம்ம அந்த பாட்டை பார்ப்போம். செங்கண் நெடுமாலும் சென்று இடந்தும் காண்பரிய பொங்குமலர் பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கனவன் அந்தரனாய் அரைகூவி வீடருளும் அம் கருணை வார்கடலே பாடுதும் காணம்மா. அதாவது திருமால் வரா அவதாரத்துல இறைவனுடைய திருவடியை தேடி பன்றி உருவெடுத்து போறாரு, காண முடியல. நான்முகன் அந்த அன்னப்பறவைய போய் மேல போய் பாக்குறாரு, எம்பெருமானோட முடிய காண முடியாது. அதான் இங்க சொல்றாரு. செங்கண் நெடுமால்னா ரொம்ப கூர்மையான பார்வையும் நெடிதான வளர்ச்சி உடையவன் அர்த்தம். அந்த சிவந்த கண்ணை உடைய ஒருத்தன் இந்த இருந்த இடத்துல இருந்தே எதிர்த்தாப்புல இருக்கிறத காணக்கூடிய வாய்ப்புடையவனா இருந்தாலும் இவனை பொறுத்த மட்டும் இருந்த இடத்துல இருந்து பார்க்க முடியலையே. சரி கிட்டக்க போய் பார்க்கலாம்னா அதுவும் பார்க்க முடியல. நிலத்தை அகழ்ந்தெடுத்து தோண்டி போனா அங்கேயும் பார்க்க முடியல. அதான் சென்றும் இடந்தும் காண்பரியன்ட்ட பூமிக்குள்ள ஆழ்ந்து நிற்கக்கூடிய பாதத்தை பொங்கு மலர் பாதம்னு ஏன் சொல்றாரு? பூமி அகழ்ந்து கொண்டு உள்ளே போகணும்னா ரொம்ப வலிமையான பாதமா தானே இருக்கணும். கடுமையா இருந்தா தானே மண்ணை தோண்டிட்டு போக முடியும். ஏன் மலர் பாதம்னு சொல்றாரு அப்படின்னா, பாதாளம் 7 கீழ் சென்றிருக்கும் பாதத்தை பொங்கு பாதம்னா ஒளியுடைய பாதம்னு எப்படி சொல்லலாம்? ஒலிக்கெல்லாம் மூலமா இருந்தாலும் அருக்கனுக்கன்னா அந்த சூரியனுக்கு ஒளியை தரக்கூடியவனா இருந்தாலும் அந்த பாதத்தை ஒளியுடைய பாதம்னு சொன்னவரு இப்ப என்ன சொல்றாரு? காண முடியாத மலர் பாதம்ங்கிறார். ஒளியோட இருந்தா எங்க இருந்தாலும் ஒரு இடத்துல லைட் எரியுதுன்னா இருட்டுல எங்க லைட் எரிஞ்சாலும் ஓடி போய் அதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம்ல. அப்ப பொங்கு பாதத்தை செங்கனவன் தேடி போன கூட காண முடியலங்கிறார். ஒளியுடைய பாதம் பொங்கு மலர் பாதம்ட்டார், காண முடியலையேன்ட்டார். அந்த தெருமாலே செங்கனவனே தேடி காண முடியாத பாதம், அதன் சிறப்பை இவ்வளவு விரிவா சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அவனுக்கு அந்த திருமாலுக்கு தன்னை மறைத்து கொண்ட எம்பெருமான் சாதாரண மனிதர்கள் நடனமாடக்கூடிய இந்த பூமியில் சொன்னால முயற்சியெல்லாம் என்ன செஞ்சு தவம் எடுக்கிறவங்களாம் கொடுக்கலையா. ஆனா மணிவாசர் தந்தாராம். சொல்ற பூதலத்தே போந்தது என்றால் அதன் தகுதி நோக்கி என்று எம்பெருமான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குகிறார்ல, அவன் அருள் காரணமாக இந்த பூமிக்கு வந்ததுங்கிறார்.
சொல்றாரு. அம்கணவன் அந்தனாய் அரைகூவி வீடருளும் கருணைங்கிறார். அருள் காரணமாக அந்த பூமிக்கு வந்த அந்த திருவடி என் பிறப்பை மட்டுமா அவ அறுத்தது? அந்த திருவடியை காணும் பேறு பெற்றவர்கள் அனைவர்களின் பிறப்பை அறுத்ததுங்கிற. எங்கள் பிறப்பத்திட்டு ஏங்க தன்மையை பன்மையா சொல்றாரு? பொட்டுக்கு மண் சுமந்தார் எத்தனை பேர் பார்த்திருப்பாரு? கூலி கால் வேணுமான்னு தெருவுல குவிட்டு வந்தாரு எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? குதிரை சேவனை வந்தப்ப எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? அதனாலதான் எங்கள் பிறப்பறுத்துட்டுங்கிறார். அரைகூவி வீடு அருளும் நம் கருணை வார்கள்ங்கிறாரு. அதாவது ஆட்கொள்ளப்பட்ட கூடியவன் என்ன பண்றான்? இவனுக்கு இதை தரலாம், இவனை தரலாம், அப்படியெல்லாம் தராதரம்லாம் பார்க்கலையாம். அவனுடைய அருள் காரணமாக வள்ளல் தன்மை காரணமாக ஆட்கொள்ளப்பட்டார். அதுக்காக தான் சொல்றாரு, எங்களுடைய தரத்தை பற்றி கவலைப்படாமல் எங்கள் அனைவரையும் ஆட்கொண்டான்கிறார். எந்தரமும் ஆட்கொண்டு எங்கள் பிறப்பறுத்துட்டுங்கிறார். எங்களுடைய தரத்தை பற்றி கவலைப்படாமல் எங்கள் அனைவரையும் ஆட்கொண்டான்கிறார். ஆட்கொண்டதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள இருந்த வேறுபாடுகள்லாம் மறைந்து எல்லாரும் எம்பெருமான் ஒருவனேங்கிற அவன் திருவடியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறார். அப்ப அவனையே நினைக்கிற அளவுக்கு வந்தா அவன் எங்களுடைய பிறப்பை, இந்த மாயைங்கிற பிறப்பை அறுத்தான்ட்டு. அதனாலதான் அரை கூவி வீடருளும் கருணை வார்கடல்னு சொல்றாரு. தனக்கு நேர்ந்த அனுபவத்தை இங்க நினைச்சு சொல்றாரு. வீடு பேரு பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம குதிரை வாங்கத்தானே போனாரு. அவர் என்ன வீடு பேரு கிடைக்கும், எம்பெருமான் வந்து அருள் செய்ய போறாருன்னா போனாரு? குதிரை வாங்கத்தான் போனாரு. அப்ப அவரை வழிய இழுத்து அந்த திருவடிகளை தந்தான்னு சொல்றாரு. அதனாலதான் கருணை உடையவன் தன் வார்களில் தந்தான்ங்கிறதுக்கு பதிலா கருணையை வார்கடல் மேல் ஏற்றி அந்த திருவடியில கருணை அப்படி புதைச்சு வச்சு அந்த திருவடியை பாடுங்க, அந்த திருவடியை புகழை பாடுவோங்கிற. என்ன அருமையா சொல்றாரு. அந்த எம்பெருமான் திருவடியை புகழ்ந்து பாடுவோங்கிற. பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியார். எமக்கு எளிய பேராளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேரி வாரா வழியருளி வந்து என் உள்ளம் புகுந்த ஆறு அமுதாய் அலைகடல்வாய் மீன் வீசிரும் பேராசை வாரியனை பாடுதுங்கா நம்மான். பாரார் விசும்பூலார். பாரார்னா இந்த மனிதர் உலகத்துல, விசும்புன்னா ஆகாயம். மண்ணுலகம், விண்ணுலகம், பாதாளம் இதெல்லாம் கடந்து ஏனைய அண்டங்கள் எல்லாம் எங்கேயோ வாழ்றவங்களுக்கும் கண்ணாலும் கருத்தாலும் காண்பதற்கு அரியனாக உள்ளவன் தான் பாதாள புறத்தார் ஆறாலும் காண்பதற்கு அரியன். எமக்கு எளிய பேராளன்ட்டு அவங்களாலாம் காண முடியாதவன் எனக்கு எளிமையா வந்து அந்த மானிட உடவில் எளிமையா வந்தாலும் ஆனா அவன் அப்பா அரிய பேராளன்கிறார். அவன் தென்னன்கிறதையும் பெருந்துரை நாயங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறார். பேராளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேரி வாரா வழியருளி என் உள்ளம் புகுந்துட்டார். மானிட வடிவில் வந்த அந்த குருவை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உதவுது என்ன? என்னுடைய கல்வியோ அறியோ அனுபவமோ எதுவும் கிடையாது. அவரை வந்து என்னை முதல்ல செஞ்ச காரியம் என்னை பித்தனாக்கியதுங்கிறார். என்னுடைய மாயை அழித்தார். உலகத்தார் கண்ணில் நான் பித்தனாக இருந்தாலும் உண்மையில் நடைபெற்றது வேறங்கிறார். குருவானவர் முதல்ல என் உள்ளம் புகுந்தார். உள்ளம் புகுந்த ஆறு அமுதாய் அலைகடல்வாய் மீன் வீசிடணுங்கிறார். பேராசை வாரி என்ன அன்பு கடலாக உள்ளவன். உள்ளம் புகுந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வினைகள் அதாவது அதனால் வரக்கூடிய மலங்கள் அத்தனையும் அழிச்சாளுங்கிறார். அதனால யாராலும் காண்பதற்கு அரியவனான பெரும் கருணை பேராளன் தென்னன் பெருந்துரையான் எனக்கு எதிரே வந்து அமர்ந்துள்ளான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார். அப்ப தென்னன்னு சொல்றது என்னன்னா வேத காலம் முற்பட்டே சிவ வழிபாடு தமிழகத்தில் தோன்றி வளர்ந்து, அதனாலதான் தென்னன்கிற சொல்லால சிவபெருமான இங்க சொல்றார். அலைகடல் வாய் மீன் வச்சிரோம்னா நம்ம அந்த திருவிளையாடல் புராணத்துல வரும். அது வேதத்தை அதாவது உமையம்மைக்கு உபதேசம் பண்ணப்ப அவ எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும் சபிச்சிட்டார். வேதத்தை வந்து தூக்கி போட போகும்போது அது மீனா அது மாறி கடல்ல போய் சுறா மீனாயி அந்த வேதத்தை காவல் காக்குது. இந்த வேதத்தினால்தானே பிரச்சனைன்னு முருகப்பெருமான் தூக்கி போட்டுருவார். உடனே அது மீனா மாறி நந்தியம் பெருமான் சுறா மீனா மாதிரி கடல்ல அந்த இதை காப்பாத்துவார்.
வேதத்தை கவிக்கிட்டே திரிவார். ஏன் மீனா மாத்தினாருன்னா, நீ சபையும் தெரியாம நீ அவங்கள உள்ள விட்டேன்னு சொல்லி அவரை மீனா சபிச்சிட்டார். அப்புறம் உமைய மீனவ பெண்ணா பிறந்து அதுக்கப்புறம் எம்பெருமான் குறிப்பிட்ட காலத்துல அந்த மீனை பிடிச்சு அத வலை வீச போனார். அந்த கதைகளைத்தான் இதுல சொல்றாரு. அலைகடல் வாய் மீன் வீசிங்கிறார். மூவுலத்தாலும் காண முடியாத எம்பெருமான் இங்கு தனக்கு எளிமையாக காட்சி கொடுத்த அந்த கருணை கடல்னு சொல்றார். அப்பேற்பட்ட எம்பெருமான்கிற எல்லா உலகத்திலையும் காண முடியாதவன் எனக்கு எளிதா காட்சி கொடுத்தான்னு அந்த பொண்ணு சொல்றான். அதாவது பெண்ணு தோழிகள் சொல்ற மாதிரிதானே இதுல இங்க சொல்ற. அன்பனும் வலையில மட்டும்தான் எம்பெருமான் அகப்படுவானோ, வேற எதுக்கும் கட்டுப்பட மாட்டானோ. அதுக்குதான் அந்த மீன் வலையையும் சொல்றேன். அப்பேற்பட்ட எம்பெருமான் அடுத்த சொல்றார், இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோல் கண்ட நீற்றனாய் சிந்தனையை உருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேல் கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுதங்கானம். இந்திரன் மால் அயன் வானோர்கள் ஏனோர்கள் எல்லாத்துக்கும் பொதுவா மேலுலகத்துல எல்லாருக்கும் சொல்லிட்டார், வரிசைப்படுத்தி சொல்லிட்டார். இவர்கள் அனைவருக்கும் அறிய முடியாதவன் அப்படின்னு அவருடைய பெருமையை சொல்லிட்டார். அத்தகைய யாரு அப்படி சொற்கக்கூடிய யாருன்னு கேட்கறதுக்கு விடை சொல்ற மாதிரி சிவன்னு சொல்றாரு. அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளிங்கிறார். இந்த அவனின இந்த பூமி, இந்த பூமிக்கு குருவடிவா நினைவு கூர்ந்து சொல்றார். குருவுக்கு விளக்கம் தர மாதிரி, குருவடிக்கு விளக்க சொல்ற மாதிரி தோள்கன்று நீற்றன்கிறார். ஆட்கொள்ளக்கூடியவங்களுடைய தராதரம் பாராத ஆட்கொண்டான்கிறார். அதான் எந்திரமும் ஆட்கொண்டுங்கிறார். எனக்கு என்ன தகுதி இருக்கு என்னை ஆட்கொள்ள அப்படிங்கிறார். சீரார் பெருந்துறையில் ஒருத்தன் உள்ளத்தில் புகுந்தான்ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கும் விடை சொல்றாரு. நம்மளோட கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சித்தத்துல ஒரு உருக்கம் வந்துச்சுன்னா அது பெருந்துரையான் வந்தான்னு அதே அறிவிக்குமா. அதான் சிந்தனையே வந்திருக்கும் சீரான் பெருந்துரையான்ட்டார். அந்த பரிமேற்கொண்டான் தந்த அந்தமில ஆனந்தம் அவர் வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சியை சொல்றார். அடியார் குழுவுல அப்படி குருநாதரை வந்தாருல்ல, அவரை பார்த்தோன்னே சிவன் இவர் தேறினாரு. நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். குதிரை சேவகன் பாண்டியன்ட்ட தான் பேசுறான், மணிவாச பெருமான்கிட்ட பேசல. பந்தம்பரிய பரிமேல் கொண்டான். என்ன அங்க நிகழ்ந்ததெல்லாம் இங்க மணிவாசர் தான் சொல்றாரு. பரிமேல் கொண்டான் அந்த அந்தமில ஆனந்தம்னு அதுக்கு விடை சொல்றாரு. திருப்பெருந்துறையில சிவன்னு முதல்ல தேறிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு ஆனந்தங்களை குதிரை சேவனா பார்த்தோன்னே இவருக்கு ஆனந்தம் பெருகிருச்சான். அதான் குதிரை சேவகனா வந்தவன் சிவன்னே அவர் தெரிஞ்சுக்கிட்டார். இந்திரன் பிரம்மா திருமாலும் அவங்களெல்லாம் விண்ணுலத்திலே நிக்க வச்சுட்டு வந்துட்டாராம். அதான் சொல்றாரு, அவங்க அங்கே நிற்க அவங்களையெல்லாம் விட்டுட்டு எனக்கு காட்சி தந்த அந்த பேரின்பத்தை நினைச்சு நம்ம பாட்டு பாடுவோங்கிறார். அம்மானை பாடுதங்க நம்ம. வான் வந்த தேவர்களும் மால் அயனோடு இந்திரனும் காணின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் நாயேனை தாய் போல் தலையெழுத்திட்டு ஊன் உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் அமுதின் தெளிவின் ஒளி வந்த வானந்த வார்கடலே பாடுதுங்க நம்மா. தேவலோகத்துல இருக்க இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாரும் அந்த உலகத்துல இல்ல இன்பங்களை அனுபவிப்பதற்காக அங்க இருக்காங்க. அதான் சொல்றாரு, வான் வந்த தேவர்களும் அது மட்டும் இல்ல, அங்க இருந்தே தவம் செய்து வீடு பெற்றே அடைந்தார்கள்னா சொல்றாரு, உயிர்கதை அடைய விரும்பினா இந்திரங்களாம் அங்க இருந்தெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. ஏதாவது வரணும்னா திரும்ப பூலோகத்துக்கு தான் வரணும். அதான் சொல்றாரு, அங்க தவம் செஞ்சு வீடு பெற்றே அடைந்தார்கள்னா இல்ல. அப்ப எங்க வரணும் அப்படின்னா உயிர்கதையை அடையணும்னு இந்திரன் விரும்பினா தேவர்களும் இந்த பூலகத்துக்கு இறைவனை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் முன்னேற முடியுமா. அதே என்ன சொல்றாரு, புற்றெழுந்தும் காண்பறிய கான் நின்று வற்றியும்ங்கிற காட்டுல பல காலம் தவம் செஞ்சு அந்த திருவடியை அடையிறதுக்கு சொல்றாரு, ரொம்ப பல காலம் தவம் செஞ்சு கிடப்பான்.
அந்த திருவடிகள் மணிவாசரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிதா திருப்பெருந்துறையில அரைகூவி ஆட்கொண்டான்கிறார். அங்க கிடைச்ச அனுபவம் எப்படிங்கிறது பல தடவை பேசியிருக்காரு, இங்கேயும் பேசுறாரு. எப்படி இருக்கான்? சிவா ஊன் ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து, தேன் அமுதின் தெளிவின் ஒளிங்கிறார். உடம்புல மயிர் கூச்செறியுது. அந்த திருவடிகள் பெருமை வாய்ந்ததுங்கிறார். வான் வார்கடல்ங்கிறார். பருவுடனே இருந்த பரு வடிவோடு இருந்த அந்த திருவடிகள் கண்ணுக்கு இதத்தையும் மனதுக்கு அமைதியும் தந்ததும். ஆனா தேன் அமுது ரெண்டையும் இங்க எப்படி ஊமை சொல்ல முடியும்னா, திருவடி கண்களுக்கு விருந்தானது போல தேனும் அமுதும் நாக்குக்கு விருந்தாகும். அப்படின்னா இந்த ஊமை சரிதானே? மனதிற்கு அமைதி ஆனந்தம் எல்லாத்தையும் இந்த திருவடி தருதுன்னா, அதே போல ரெண்டையும் இனிய தேனும் தெளிந்த அமுதும் தரும் இல்ல. மனதிற்கு அமைதி ஆனந்தம் தந்த காரணத்தினால இந்த திருவடி எப்படி இருக்கான்? தேன் அமுதின் தெளிவின் ஒளி வான் வார்கடலே பாடுதுங்க. இந்த ஆனந்தம் தந்த காரணத்தினால அந்த திருவடிக்கு அமுதும் தேனும் எவ்வளவு பொருத்தம். தாய் போல இவனுக்கு அருள் தந்தாருன்னு சொல்லிட்டாருல்ல. அவங்களுக்கெல்லாம் இந்த வான் தேவர்கள் மாதங்கன் இந்திரனுக்கெல்லாம் காணாத திருவடி. தானே நாயேனை தாய் போல் நாய் போல இருக்கக்கூடிய எனக்கு தாய் மாதிரி கருணை கொடுத்தாருங்க. அப்ப அவளை அந்த எம்பெருமானை பாடுவோங்க. கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் மண்ணும் ஒல்லை விடையானை பாடுதும் காலம். கல்லை பிசைந்து கனியாக்குறதுன்னா சுவையில்லாத அந்த கல் போல இருக்க மனதை சுவையுள்ள மென்மையான பழமாக்கிட்டார். ஒல்லை விடையான்னாக்க அப்படியே அடியார்கள் துன்பம் தீர்க்கும் பொருட்டு அப்படியே வேகமா போகக்கூடிய அந்த ரிஷபத்தை சொல்ற. திருப்பெருந்துறை இருப்பிடமாக கொண்டவன் எம்பெருமான். மெய்நூல்களை கல்லாத என் கல் நெஞ்சத்தை கனிய செய்து சிவநெறியில் திளைக்குமாறு செய்த எம்பெருமான்கள். இந்த பேராற்றல் படைத்த எம்பெருமான் திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கிறார். நாய் போன்ற என்னை சொல்லுவாங்கல்ல, சிவநெறியில் பித்து பிடிக்குமாறு செய்தான். கல்ல பிசைஞ்சு கனியாக்குற மாதிரி என் கல் மனதை அதாவது கனிய வச்சுட்டாங்கிறார். தில்லை சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் விரைந்து செல்லும் ரிஷபத்தை உடையவான். அப்பேற்பட்டவன பாடுங்கிறார். கல் போன்ற மனதை கனிய செய்தாங்கிறார். கல்லாமனத்து கடைப்பட்ட நாயன். எம்பெருமானால் ஆட்படுறதுக்கு முன்னாடி அவரோட மனம் கல்லு போல இருந்துச்சான். தலைமை அமைச்சரா இருந்த ஒருத்தருக்கு அறிவின் பயனாக கிடைக்கக்கூடிய கல்வி உலக அனுபவம் இதுதானே நிரம்பி இருக்கும். இந்த கல்வியும் செல்வமும் அந்த அனுபவ தொகுப்பு இவருடைய மனதை கனிவிக்க முடியலையா. எம்பெருமானுடைய அந்த திருவடி அன்புதான் அப்படியே அவரை கனிய வச்சிருச்சான். அன்பின உணர்வை மனதில் செலுத்த முடியலையா. திருப்பெருந்துறையில குருநாதர் வடிவில் இருந்தார். ஒரே நடியில் அதை செஞ்சிட்டாராம். அதான் சொன்னார், ஒரே தான் எத்தனை நாள் முயன்று செய்ய முடியாது எம்பெருமான் ஒரே நடியில செஞ்சதுனாலதான் வல்லாளன்கிறார். வல்லாளன் தென்னன் பெருந்துறை. நீண்ட காலம் தாம் செய்ய முடியாதே ஒரே வினாடியில குருநாதர் செஞ்சதுனால அவர் வல்லாளன் ஆகிரல. மேலும் ஒரு காரியத்தை செஞ்சார். கல் போன்ற மனதை பிசைந்து கனியாக்கக்கூடிய மாபெரும் செயலை செஞ்சாங்கிறார். அப்படி கனிந்த மனம் முழு பயனையும் தராது. கனிந்த பலம் நாம் காணும் பெரும்பகுதி இன்சுவையும் ஒரு சில பழங்கள் சுவை இல்லாம இருக்கும். கல் போல இருக்க மனதை அதாவது பிசைந்து கனியாக்குனவன் மனதின் இயல்பை நன்கு தெரிஞ்சவனும். கனியாயிட்டாலும் மறுபடியும் அந்த மனம் திருவாத ஊர்கிட்ட தானே இருக்கும். அவரை அந்த அமைச்சரா இருக்கக்கூடிய மணிவாசர்கிட்ட தானே இருக்கும். அப்படிப்பட்ட மனம் கனிவிக்கப்பட்ட இந்த மனம் சில இடங்கள்ல பழைய கல் போல இருக்கிற நிலைமைக்கு போயிடுமா. அப்படி ஒரு நாளும் மாறாம இருக்கணும்னு அந்த வல்லாளனா இருக்கக்கூடிய ஒரு காரியம் செஞ்சானா, கனியாக்கி அந்த கனியை தன் கருணைங்கிற வெள்ளத்துல அழித்து வச்சுட்டாங்க.
தேனுக்குள்ள அழுந்தின பழத்தோட சுவைகள் குறைகள்லாம் நீங்கி போற மாதிரி கருணை வெள்ளத்தில் அழுத்தப்பட்ட அந்த மனம் தன் குறைகளாகிய வினைகள்ல இருந்து நீங்கி போச்சான். அததான் வெள்ளத்து அழுத்து வினைகடைந்த வேதியன்கிறார். தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் மண்ணுங்கிற தொடர் பார்த்தோம்னா ஏதோ ஆலங்காட்டுல ஊத்துவத்தாண்டின ஆடவம் ஆடின பெருமான் நம்ம நினைப்போம். உபமன்ய முனிவனுக்காக தில்லை நகரையே நிர்மாணித்து அங்கு சிற்றம்பலத்தை உருவாக்கி அங்கேயே ஆனந்த தாண்டவம் ஆடின பெருமான். அததான் இங்க சொல்றாரு. சொல்ல அளவுல புக்குன்னு அவர் சொன்னாலும் அங்க எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியவன். தில்லையில மட்டுமா இருப்பானா, எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடியவன். அததான் இங்க சொல்றாரு. தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளி. அதே மாதிரி தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் பண்ணுங்கிறார். இங்க இருக்கக்கூடிய அந்த விரைந்து வரக்கூடிய ரிஷபத்தை உடைய எம்பெருமானே பாடுங்கிறார். கேட்டாய தோழி கிரி செய்தவாறு ஒருவன் தீட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நான் மேலே வீடு எய்த ஆழ்தான் கொண்டு ஆண்டானை பாடுதுங்கானம். ஆழ்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கானம்மான். கீரின்னாக்க மாயம்னு அர்த்தம். தீட்டார் மதில்கள்னா சுதைகள் தீட்டாப் செய்யப்படாத மதில்கள். காட்டாதன எல்லாம் காட்டிங்கிறார்கள் அப்படின்னா உண்மை ஞானத்தை காட்டி அருள் புரிந்திருக்க கூடியவன். திருப்புறந்துறையில திருவடியை காட்டி கருணைங்கிற தேனை பொழிதான்னு முதல்ல சொன்னவர் இதுல என்ன சொல்றாரு? நாட்டார் நகை செய்ய நான் மேலே வீடு செய்யன். வீடு எய்தற்குரிய வீடு பேரை அடையக்கூடிய வழிகளை குருநாதர் செய்யறார். அதனால விளையும் பயனை காணவோ அறியவோ இந்த உலகத்துல இருக்க சராசரி மனிதர்களால அறிய முடியாதுங்கிறார். அதனால அவங்க நல்லாதான் அமைச்சரா இருந்தா இன்னைக்கு என்ன இப்படி காவி வேட்டியை கட்டிக்கிட்டு திரியிறானேன்னு கேலி பண்றாங்களா? அதான் நாட்டார் நகை செய்யுங்கிற. அமைச்சர் கோலத்துல இருந்த மணிவாச பெருமான் திருவடி தீட்சை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த அகத்துல இருக்க முழுமையா ஞானத்தை பெற்றுட்டார். இது அந்த உலகத்துல இருக்கவங்க யாரும் தெரிஞ்சுக்க முடியலையா? அமைச்சர் பதவியை விட்டுட்டு அந்த பதவிக்குரிய ஆடை ஆபரணங்களையும் திறந்துட்டார். அகத்துறவும் ஆயிடுச்சு, புறத்துறவும் ஆயிடுச்சு. அத சொல்லிட்டேனாதான் என்ன காரணம் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஏன் கேலி பண்றாங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. அததான் முன்னாடி சொல்லிட்டார். நாட்டார் நகை செய்ய காட்டாதன எல்லாம் காட்டிங்கிறாருல்ல. உலகியல் வளர்ச்சிக்கு பார்க்கும்போது மன வளர்ச்சிக்கு ஏற்ப உலகத்துல பல பொருள்கள் பல்வேறு பேர்ல பல்வேறு வடிவுடையதா இருக்கும், ஒன்றுக்கொன்று வேறுபட்டோர். மணிவாசை பெருமான் அருள் பெற்று வளர்ச்சி அடையும் போது இந்த பொருள்களின் மாறுபாடுகள்லாம் மறைஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் இறைவனா இருக்கு. மூலப்பொருள்கள் இதுக்குள்ளெல்லாம் இருக்கிறது ஒன்னேதான், அது இறைவன் தான். பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தின்னு அதாவது பல்வேறு நாம ரூபம் உடைய எம்பெருமானை சொன்னார்ல, அதேதான் இங்கேயும் சொல்றாரு. காட்டாதன் எல்லாம் காட்டிட்டார். நாம ரூபம் கடந்து எம்பெருமானின் அருளை நினைச்சு சொல்றார். காணாதெல்லாம் காட்டின்னு சொல்லியிருக்கலாமே, காட்டாதனன்னு சொல்றார். தலைவனாகியவன் நமக்குள்ள இருந்து நம்மை வளர்த்து அவன் காட்டும் பொழுதுதான் நம்மளால அறிய முடியும். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரேன்னு கண்ணுதலாய் காட்டா காலேன்னு நாவுக்கரசர் சொல்றாருல்ல. அவன் காட்டுனாதான் நம்மளால அறிஞ்சுக்க முடியும். அடுத்து சிவம் காட்டிம்பார். சிவம்னா உருவம் கடந்து நிற்கக்கூடிய அருவ நிலையை சொல்றார். நாம ரூபங்களோட கூடிய இந்த உலகை கண்டு வேறுபாடு உடைய இந்த உலகங்களை அந்த உலகத்துல வாழக்கூடிய மணிவாச பெருமானை நாம ரூபங்களை கடந்து பொருள்களை காணுமாறு செஞ்சுட்டார். எல்லாத்துலயும் இறைவன் இருக்குங்கிற அந்த அருள் தன்மையை காண வச்சுட்டார். தன்னுடைய கருவி கரணங்களின் துணை கொண்டு பார்த்த போதும் வேறுபட்டு இருந்த இந்த பிரபஞ்சம் அவன் அருள் கண் கொண்டு பார்க்கும்போது எல்லாமே இறைவனா இருந்தது. நாம ரூபங்களை கடந்து எங்கும் நிறைந்த ஒரே பொருளாக அனைத்திலையும் காட்சி கொடுத்தான். அதனாலதான் சிவம் காட்டிங்கிறார். தாழ் தாமரைகள் காட்டி முதல்ல ஒருமையே சொல்லிட்டாரு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டார்.
அந்த ஒருமைப்பாடே சிவஸ்வரூபம்னு சொன்னார். இப்ப வீடு பெறக்கூடிய தகுதி மணிவாசகருக்கு வந்துருச்சு. நாம் வேலை வீடு எய்த காட்டானை எல்லாம் காட்டி சிவம் காட்டிங்கிறார்ல. அப்ப இத்தனை செஞ்சு அருளை செஞ்ச எம்பெருமான் வஞ்சனை செஞ்சிட்டாரேங்கிறார். அதான் கிரி செய்தாரு. இது நியாயமான்னு கேக்குறார். திருவடியில காட்டினா, கருணை தேனை காட்டுனா, ஆண் பெண் வேறுபாடு இல்லை, எல்லாமே இறைவன்னு காமிச்சவரு கடைசியில என்னை விட்டுட்டு போயிட்டாரேங்கிற மாதிரி சொல்றாரு. கிரி செய்தான்ட்டு. கிரினா இப்படி என்னை செய்யறது வஞ்சகம் செய்யலாமான்னு சொல்லாம சொல்றாரு. அத்தனையும் செஞ்சவன் கிரி செஞ்சிட்டு அது நியாயமான்னு சொல்றாரு. அதாவது விட்டுட்டு போனதான் வஞ்சகம்ங்கிறார். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பெருந்துறையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயானே தத்துவனை தானே உலகேளும் ஆயானை ஆழ்வானை பாடுதங்கா நம்ம. ஓயாதே உள்குவார்னா எம்பெருமான் அப்படியே மனசுல எந்த நேரமும் அவரே சிந்தையில வைத்துக் கொள்ளக்கூடிய அடியார்களை சொல்றாரு. அவங்க மனசுல இருக்கக்கூடிய எம்பெருமான் அதான் உள்ளிருக்கும் உள்ளானேன்ட்டு. ஓயான் அதாவது ஆழமான பொருளுடையது. ஒரு வினாடி இடைவிடாமல்னு அர்த்தம் ஓயாமன்னா. உள்குதல்னா மனசுல நினைக்கிறது. மனதையும் தாண்டி மேல் சித்தத்தையும் கடந்து அடிச்சித்தத்தில் நினைக்கிறதான் உள்குதல்னு சொல்றது. புறமனம் ஆழ்மனம் சித்தம்ங்கிற வரிசையில உள்ளே சென்று வேலை செய்யறதுனாலதான் உள்குதல்ங்கிற சொல்ல மணிவாசர் இங்க சொல்றாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. மனதுல மேற்பகுதி அடிப்பகுதின்லாம் இருக்குல்ல. அகமனதுல மேற்பனதில் இடத்துல மேலோட்டமா நடக்கக்கூடியதெல்லாம் மறந்து போயிடும் சொல்லுவோம்ல. அது அப்படியே அடி மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு, மறக்கவே முடியாதுன்னு சொல்றோம்ல. அதுதான் இங்க சொல்றேன். உள்ளத்துல தோற்றுவிக்கப்படக்கூடிய இந்த சிந்தனையை கூட மனதோடு ஒப்பிடும் போது நீண்ட நேரம் நிலை நிற்கும்னு சொல்ல முடியாது, நிலை வேறாக நின்று விடும்னு சொல்ல முடியாது. அப்படி நிக்கணும்னா ஒரு வினாடி கூட இடைவிடாமல் ஆழ்ந்த சிந்தனை உள்ளத்தின் ஆழத்தில் நிலை பெற்று இருக்குமாறு பார்த்து கொள்ளணும். அது ஒவ்வொருத்தருடைய கடமை. தான் ஓயாமல் உள்குவார்னு சொல்றாரு. இப்படி உள்கினால கிடைக்கும் அப்படி எம்பெருமானே நினைக்கக்கூடிய பயனை நாம் அறிஞ்சுக்கிறது கடினம். எப்படின்னா நோய் இருக்குன்னா வாய் வழியா உண்ணக்கூடிய மருந்து அப்படி ரத்தத்தோட கடந்து உடல் முழுவதும் பரவி நோய் எப்படி போக்குதோ அந்த மருந்து எப்படி எந்த பகுதியில இருக்கு நம்மளால சொல்ல முடியுமா? எங்க வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியுமா? எப்படி நோயை போக்குச்சுன்னு நமக்கு தெரியுமா? அதே மாதிரி ஓயாமல் உள்குவார் நிலையும் அந்த என்ன செய்யுதுன்னு தெரியா அத்தனை பயனை நமக்கு தருங்கிற உள்ளத்தில் கலந்து நமக்கு பயனை தரக்கூடிய ஏனையோ அதான் சொல்றாரு. ஏனையோருக்கும் உள்ளத்துல மறைந்திருக்கக்கூடிய இறைவன் எல்லார் மனசுலயும் தான் இருக்கான். ஆனால் ஓயாம நினைக்கக்கூடிய அடியார்கள் உணருமாறு வெளிப்படுவான். அப்ப அந்த வெளிப்படக்கூடிய உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே நிகழும். உயிரை பற்றி இருக்கக்கூடிய அச்சம் உங்களை பொறுத்த வரைக்கும் மறைஞ்சிடும். சாப பத்தி பயப்பட மாட்டேன். அதான் சொல்ற உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமைன்னு பாடினவர் தானே. எல்லாமே போயிடும் அவங்களுக்கு. உங்க பார்வையில இவங்களை நெருங்கி தொண்டு செய்யக்கூடிய அனைவர்களும் இவங்களை சேர்ந்து உங்களுக்கு சிறப்பு. பூவோட சேர்ந்து நாறு மணக்கிற மாதிரி. அடுத்து சேயானைங்கிறாருல ஓயாம நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க ஆழத்துல அவங்க உணர்வு மாதிரி வெளிப்பட்டு நிற்கக்கூடிய எம்பெருமான் மேல் அன்பு செய்யாதவர்களை விட்டு தள்ளி சேயானாய் தூரத்தில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறார். தூரத்துல இருக்க பொருளை கிட்டத்துல வச்சு பாக்குறதுக்கு பைனாக்குலருங்கிற கருவியை நம்ம பயன்படுத்துறோம். அப்ப பார்க்கும்போது பார்க்கக்கூடிய பகுதி ஒரு சில சிறிதாவும் பெருசாவும் நமக்கு தெரியும். சிறுசா இருக்கிற பகுதியை கண்ணில் வச்சு பார்க்கும்போது 100 அடி தூரத்துல இருக்கிற பொருள் 1 அடிக்கு நெருங்கி இருக்கிற மாதிரி தெரியும். 100 அடிக்கு அப்பால இருக்கிறது கிட்டத்துல இருக்கிற மாதிரி காட்டுது இல்ல. அப்ப இத பாக்குறவனும் காணப்படிய பொருளும் மாறுறது இல்ல, இடையில இருக்க கருவிதானே முன்பின்னாடி மாத்தி காமிச்சிச்சு. அது மாதிரி மனிதனும் இறைவனுக்கும் எல்லாரும் அவங்க இடத்துலதான் இருக்காங்க.
ஆனா என்ன செய்யுது? செயல்கள், ஓயாத உள்குதல். எப்படி பைனாகுலரை பயன்படுத்துறவங்களுக்கு தூரத்துல இருக்கிறது கிட்டக்க இருக்கிற மாதிரி தெரியுதோ, அது மாதிரி எம்பெருமானை நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இறைவன் நெருங்கி வந்து காட்சி கொடுக்கிறான். அடுத்து சேவகன்னு சொல்லியிருப்பாரு பாருங்க. சேயானை சேவகனை தென்னன் பெருந்துரை. சேவகன்னா வீரன்னு அர்த்தம். குதிரை சேவகனா வந்து அருள் செஞ்சதே சொல்லிட்டார். நாய் போல இருக்கக்கூடிய ஆட்கொண்ட நாயகனேங்கிறார். அடுத்து வெறுத்து ஒதுக்கக்கூடிய என்னையும் ஒரு பொருளாக்கி என்னை ஆட்கொண்டானே எம்பெருமான்கிறார். அதனால தலைவன்கிறார். தென்னன் பெருந்துரனை மேயானை வேதியனை மாதி இருக்கும் பாதியன். தாய்ங்கிறவ குற்றங்குறுகளை பார்க்க மாட்டான். எந்த நேரமும் தன் குழந்தை மேலே கவனம் வச்சிருப்பான். அதான் தாயானை தத்துவனை. இறைவனை தாயின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தல, தத்துவனைன்னு ஒரு சொல்ல வைக்கிறார். தத்துவம்னா என்ன? உணர முடியாத பொருள், மெய்ப்பொருள்ங்கிற கருத்தை தான் தத்துவனைங்கிறார். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய எம்பெருமான் ஆழ்வானேன்னு சொல்றாருல்ல, படைத்தல் காத்தல் இரு தொழிலையும் சொல்லிட்டார். அப்பேற்பட்ட ஒருத்தனே இங்க தனியா நின்னு இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் அவனே ஆள்கிறான். தன்னை சொல்றார், ஆழ்தல், இந்த பிரபஞ்சத்தை அவனே ஆள்கிறான். வேற வேற தெரிஞ்சாலும் அந்த பிரபஞ்சத்தை படைத்து அதனை ஆளக்கூடியவனாக இருக்கிறான். தன்னை சொல்றாருல, விடைவிடாமல் நினைக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடியவன், தொண்டர்களுக்கு தொண்டனாக இருக்கக்கூடியவன்கிறார். தாய் போன்ற இழந்த நிலைமையில இருக்கக்கூடிய எனக்கு தாய் போல வந்து நாய் போல இழிந்த நிலையில் இருக்கக்கூடிய என்னை தாய் போல வந்து காத்தவன்கிறார். அப்பேற்பட்ட புகழுக்குரியவனை நான் பாடுவோங்கிறார். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் பின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் களிமதுரை மண் சுமந்த கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனே பாடுதும்கான் அம்மா. ஒரு ஏழை பெண் வந்திக்காக மண் சுமந்தது. பாண்டிய மன்னால் பெரும்படிப்பட்டவன்கிறத சொல்றார். எல்லா உலகங்களுக்கும் தலைவனா இருக்கக்கூடிய ஏன் பெரும்படிப்பட்டான்? வந்திங்கிற பெண்மணி தன் மீது வைத்திருந்த அன்புக்காக அவனுக்கு கூலி ஆள வேலை செஞ்சார். அன்புக்காக அகப்படக்கூடியவன், கருணை வல்லன். அதனால அந்த உண்மையான அன்போட மனித பிறவி எடுத்ததுக்கு பயன் என்னன்னு நமக்கு அன்பு செய்யறதுக்காக, அன்புக்காகத்தாங்கிறத எப்படி அருமையா காட்டி கொடுக்கிறார் பாருங்க. இறைவன் புகழ பாடுறத தவிர வேற ஒண்ணும் இல்லை. களிமதுரைன்னு சொல்றாரு, கடவுள் களிமதுரை. அதாவது பொன்மையா அது வரைக்கும் அங்க மதுரையில நடந்த நிகழ்ச்சியில மணிவாசர் வாழ்க்கையில நடந்த கண்ணு எதிர்த்தாப்புல நடந்தது. மண்ணு சுமந்தவனுக்கு முதல்ல என்ன விழுந்தது? ஒரே ஒரு அடி விழுந்து, பிறம்பால் அடி முதுகுல கொடுத்துட்டார். எந்த ஒரு முதுகு புண்ணாகிறது அது அடியில. ஆனா மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனின்னு ஏன் பாடுறாரு? குழந்தைக்கு சின்ன கஷ்டம் இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தி தாய், ஐயோ புள்ள கீழே ஐயோ டம்முன்னு கீழே விழுந்துருச்சு, புள்ள துடிச்சு போச்சுன்னு அதை அழுது கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். ஆனா இவ ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருப்பான். அன்புக்கு ஏத்தாப்புல சின்னது கூட பெருசா காட்சி அளிக்கும். இந்த சொக்கநாதர் முதுகிலப்பட்ட ஒரேடி மணிவாசர் மனசுல பெரும் புண்ணை தோற்றுவிச்சது. தம் மனசுல ஏற்பட்ட புண்ணை சொக்கன் முதுகில ஏற்றி உன் சுமந்த மொன்மேனின்னு பாடுறாரு. மணிவாசரோட அன்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பாருங்க. மணிவாசருக்கு பின்னாடி வந்த வள்ளல் பெருமானுக்கு இந்த காட்சி மனசுல வந்திருக்கும் போல. ஆனா 2 பேருக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. அதாவது சொக்கன் முதுகுல பட்ட அடிக்கு மணிவாசகர் மனம் வந்தார். ஆனா வள்ளலாருக்கு அந்த காட்சி அப்படியே தெரிஞ்சிருக்கும் போல. அந்த அடியை காட்டிலும், சிவபெருமான் வாங்கின அடியை காட்டிலும் மணிவாசக பெருமான் அந்த அடியை வாங்கினதை பார்த்து எத்தனை புண்பட்டு இருக்குமோன்னு நினைச்சாராம்.
அதுக்கு அவரே சொல்றார், ஆலவாய் சொக்கனே நீ அடிபட்டா என்பதை 1000 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது காதால் கேட்டவுடனே என் நெஞ்சத்தில் இடி விழுந்தது போல இருக்கே. இதனை நேர்ல பார்த்த அடிகளார் உள்ளம் என்ன பாடுபட்டிருக்குமோன்னு சொல்லுறாங்க. வன்பட்ட கூடலில் வான்பட்ட வையை வரம்பு இட்ட நின் புண்பட்ட பொன்பட்ட வேணியில் புண்பட்ட போதில் புவிநடையாம் துன்பட்ட வீரர் அந்தோ வாத ஊரர் தம் தூய நெஞ்சம் என்பட்டதோ இன்று கேட்டு என் நெஞ்சம் இடிப்பட்டதேன்றார். பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு எப்படி மனசு இருந்திருக்கும்? கேட்ட எனக்கே இப்படி இருக்க, நேர்ல பார்த்தவருக்கு அப்படி எனக்கு அதை நினைச்சவனே என் மனசுல இடி விழுந்தது மாதிரி இருக்கேங்கிற. அப்ப வாத ஊரோட தூய நெஞ்சத்தை தூயங்கிற சொல்லுல சொல்றார் வள்ளலார். 4வது அடியில என் நெஞ்சம்ங்கிறார். தூய்மை இல்லாத நெஞ்சமா? அந்தோ வாத ஊரர் தூய நெஞ்சம் அப்படிங்கிறார். அடுத்து மண் சுமந்த கூலி கொண்டுங்கிறாருல, பாண்டியனால மொத்துப்பட்டாருன்னு சொல்லிட்டார். விண் சுமந்த கீர்த்தி உடையவன்னு சொன்னார். முக்கன் கடவுள்னு சொன்னார். பெண் சுமந்த பாகத்தன்னு எல்லாம் சொல்லிட்டார். 2 தடவை அந்த மணிவாசகரை தண்டிச்சிருப்போம் அரசு. ஆவணி மூலத்துல குதிரை வராதப்ப 14 நாளுக்கு மேல கடுமையான தண்டனை அவருக்கு கொடுக்கிறார். அப்ப கூட இந்த எம்பெருமான் நெற்றி கண்ணியுடைய எம்பெருமான் உதவ முன் வரலையாம். ஏன்னா மணிவாசகர் செஞ்ச தவறுக்காக அவன் தண்டனை அனுபவிக்கிறாருன்னு வரலையாம். அரசாங்க பணத்துல குதிரையை வாங்குறதுக்கு ஒதுக்கின பணத்தை வேற எந்த உயர்ந்த காரியத்துக்கு செலவழிச்சாலும் அது தப்பு தானே. அது பிழைன்னு தெரிஞ்சதுனால அந்த குற்றத்திற்கு முதல்ல அவர் தண்டனை அனுபவிக்கும் போது அந்த சொக்கன் தலையிடலையாம். ஆனா அதேதான் சொல்றாரு, அப்ப வரல. இப்ப குதிரைகள் வரி பணத்தை செய்யல, இல்ல கோயில் கட்டிட்டாருல. இந்த குதிரைகள்லாம் பாண்டியன் அதை வாங்கிக்கிட்டால கயிறு மாத்திர படலம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். குதிரை இவன்ட்ட ஏதாவது சந்தையில கிராமங்கள்ல தெரியும், கயிறு வாங்கி கையில கொடுத்து வாங்கிட்டாக்க அவங்கள சேர்ந்து. கயிறு வாங்கினோடனே வாங்கப்பட்ட மாடோ குதிரையோ மிருகங்கள் இறந்து போச்சுன்னா கொடுத்தவனுக்கு இப்ப எந்த நஷ்டமும் இல்லை. கயிறு கைக்கு வந்துருச்சுன்னா அவன் பொறுப்பு. குதிரைகள் பாண்டியன் அதை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி நடந்துருச்சு இல்ல, பரிகள்லாம் அந்த நரியா நரியெல்லாம் முதல்ல நரியெல்லாம் பறியாச்சு. பாண்டியன் அப்ப அது பாண்டியனோட குதிரையா கொண்டு கயிறு மாத்தினதுக்கு அப்புறம் அது நரியா மாறினாலும் அதை பத்தி இவருக்கு கவலை இல்லை, இல்ல புலியா மாறினாலும் மணிவாசகர் கவலை இல்லை. ஏன்னா அந்த கயிறு மாத்துற வரைக்கும் அந்த பரியெல்லாம் நல்ல அழகான குதிரையாதான் இருந்தது. வாங்கிட்டான். வாங்கினதுக்கு அப்புறம் மணிவாசகர் பொறுப்பாக மாட்டாரு. சொன்னபடி குதிரை வந்துருச்சு. அப்ப இன்னும் தண்டிக்கிறது தப்பு. அப்ப அடிகளார தண்டிக்க ஆரம்பிச்சோன்னுதான் வைகையில வெள்ளம் வந்துருச்சான். அப்ப மணிவாசகருக்கு பெற்ற துன்பத்தை நீக்குவதற்காக இறைவன் அவரோட துன்பத்தை நீக்குவதற்காகவும் அன்பின் வந்தியின் மேல உள்ள அன்புக்காகவும் பாண்டிய மன்னன் வரகுணன் உண்மையிலே சொக்கநாதர் மேல பிரியம் உள்ளவர், அவனுக்கும் அருளதுக்காக வந்தார். இந்த மூவருக்கும் ஒரே சமயத்துல அருள் செய்யணும்னு ஏற்றுக்கொண்ட வடிவமா அந்த மண் சுமக்கும் வடிவம். இந்த கருணையை நினைச்சு பாக்குறாரு மணிவாசக பெருமான். ஆலவாய் சொக்கனுக்கு இத்தனை பெருங்கருணை என்ன காரணம், வர்றதுக்கு என்ன காரணம்னு நினைச்சு பாக்குறாரு. யாருக்கும் புதுசா ஒரு தகுதியும் வரல. அது சொக்கனுக்கு அந்த மாதிரி பரிவு வந்தது காரணம் என்னன்னா தாய் போல தன்மேல் வைத்த பரிவுங்கிறார். அந்த பெம்மான் விண் சுமந்த கீர்த்தி உடையவன் இந்த பூமண்டலத்துக்கு கண் சுமந்த நெற்றி கடவுள்னாலும் அவை கூலி ஆளால வந்தான். அதான் பெண் சுமந்த பாகத்தனா இருப்பது அவன் கருணையின் காரணம்ங்கிற. சுமந்த கூலின்னா இறைவன் படைப்புல ஏதாவது நம்ம கிடைக்கணும்னா அதை ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துதானே நம்ம வாங்கணும். அவனுடைய கருணைக்கு வேலையே இல்லை. வந்திக்கிட்ட நிரம்ப புட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த புட்டையும் மூட்டையா கட்டிட்டு போனானே இது முறையா நம்ம கேட்போம். வேலை அந்த வந்திக்கிட்ட இறைவனா ஆனாலும் புட்டா வாங்கிட்டு அதுக்கு இலவசமா தானே சாப்பிட்டு போனாருன்னு எல்லாம் கேட்பாங்களாம்.
அதுக்கு விடை சொல்ற மாதிரிதான் மண் சுமந்ததற்காக பெற்ற கூலின்னு இந்த பாட்டுல முன்னாடியே சொல்லிட்டேன். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தரணுங்கிற. இறைவன் சும்மா இல்ல, விட்டு சாப்பிட்டாலும் மண் சுமந்தா இருக்கிறார். அப்ப உண்மையான அன்போட எம்பெருமான தியானம் செய்யணும். மனித பிறவி எடுத்ததுக்கு அடையாளமே இறைவனை வணங்குறது தான். அந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் இதை உணரணுங்கிறதுக்காக தான் இத சொல்றாரு. அப்பேற்பட்ட இறைவனை நம்ம பாடுவோங்கிற. துண்ட பிறையான் மறையான் பெருந்துரையான் கொண்ட புரிநூலான் கோலமா ஊர்தியான் கண்டம் கரியன் செம்மேனியான் வெள்நீற்றான் அண்ட முதலாயினான் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பல அடியார்க்கு ஈந்தருளும் அண்டம் வியப்பு உருமா பாடுதுங்கா நம்மா. பண்டை பரிசே பல அடியாருக்கு என்ன கொடுத்தியோ அதே எனக்கு கொடுங்கிற. துண்டை பிறையான் தொடங்கி அண்ட முதல் ஆயினாய் வரைக்கும் இறைவனுடைய சிறப்புகளை பல வகையில சொல்றாரு. பல அடியாருக்கு நீ எந்த ஆனந்த தந்த அதே எனக்கு தந்துருங்கிறார். பல அடியார்னா பரம்பரையா இறை தொண்டில் ஈடுபட்டவங்கள சொல்லக்கூடிய. இங்க திருவம்பாயில பாடுறவங்களையும் பல அடியார்னு தான் சொல்றாரு. பரம்பரையா வரவங்களுக்கு சில பண்புகள் இருக்கும், நீக்க முடியாம. எல்லாரையும் தான் சொன்ன, அவங்க தாத்தா அப்படிதான், அதே மாதிரியே இது பேசுது, அதே மாதிரியே நடக்குதுன்னு ஒரு குடும்பங்கள்ல சொல்லுவாங்க. பரம்பரை போனா மாத்த முடியாதும்பாங்க. இன்னைய வரைக்கும் நம்ம அதை ஏத்திட்டானே இருக்கோம். அதான் சொல்ற, பல அடியாருக்கு பண்டை பரிசே அருணுங்கிற. பரம்பரையா வந்துகிட்டு இருக்க அந்த அடியார்களை பத்தி சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த காரைக்கால அம்மையார் என்ன வேண்டுனாரோ அதையே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நாயன்மார்களும் அந்த பரம்பரையா அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன அதையே தானே கேட்டிருக்காங்க. அததான் சொல்றாரு இங்கேயுமே. அவங்களுக்கு என்ன கொடுத்தியோ அதையே அந்த பண்டை பரிசே ஈந்தரும், அவங்களுக்கு என்ன கொடுத்தியோ அதையே எனக்கு கொடுங்கிற. அப்ப என்னத்தை கொடுத்தா பழைய அடியார்களுக்கு நம்ம கேட்போம்ல. அதுக்குதான் சொல்றாரு, அந்தமில்லா ஆனந்தம் வீடு பேருனாலும் அது எப்படி இருக்கான், அந்தமில்லா ஆனந்தம் ஈந்தருளினான்கிறார். பிறை நிலவை தன் துண்டை பிறையான் பிறை நிலை சூடியவன், உலக உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், வேத பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமான் கண்டம் கரியான் அந்த பார்க்கடலை கடைஞ்சப்ப எழுந்த விஷத்தை அந்த கருத்த கண்டத்துல தேக்கினதுனால சொல்லுவாங்கல்ல கண்டம் கரியான்கிற. உடனே அந்த விஷத்தை சாப்பிட்டோடனே ஓடி உண்மை அந்த கண்டத்தை பிடிச்சாலாம். ஏன்னா ஊழி காலத்துல அத்தனை உயிர்களும் வயிற்றுல அடங்கும். அப்ப எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். உயிர்களின் மேல் கொண்ட கருணையின் காரணமாக அந்த ஜெகத் ஜனனியாக தாயானவள் அப்படியே கண்டத்தை அப்படியே பிடிச்சிட்டாள். மேனியான் வெண்ணீற்றான் உடல் முழுவதும் அந்த ஊழி காலத்துல இருக்க சாம்பலை எடுத்து உடல் முழுவதும் செம்மையான திருமேனியில் வெந்நீரை பூசி இருக்கக்கூடியவன். அண்ட முதலாயினான் அந்தமில்லா ஆனந்தம் முழு முதற்கும் அளவன் முதல்வனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். இந்த பல அடியார்களுக்கு எப்படி அன்று அளித்தது போலவே எனக்கும் இப்படி அந்த அருளை தருவோம்னு சொல்றாரு. அந்த அருளைக்குரிய எம்பெருமானை பாடுவாயாங்கிற. விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதங்கா நம்மானுங்கிறார். வேதி என்ன சொல்றாருல்ல, வேதி என்ன மறைகளை தந்தவன், விண்ணாலும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானேங்கிறார். தமிழ் வளர்க்கக்கூடிய இந்த பாண்டிய பூமியில இவர் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால சொல்றாரு, அந்த நில உலகத்துக்கும் உரியவனா இருக்கக்கூடியவன், மண்ணுலகை ஆளக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல நிலைத்த பொருளாக இருக்கக்கூடியவன், உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டவன், பெண்ணாலும் பாகனை பேணும் பெருந்துரைங்கிறார். எல்லாரும் அந்த திருப்பெருந்துறையில் திருவடி காட்டி ஆட்கொண்ட எம்பெருமானை அண்ணாமலையானை, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இறைவனும் அவனை பாடுவோங்கிறார்.
மன்னருக்கு மாண்பாகி நின்றார்னு சொல்றாருல. மன்னவன்கிறவனுக்கு அவன் முக்குண வசைப்பட ராட்சச தாமச எல்லா குணமும் தான் இருந்தவன தானே இருப்பான். மன்னன்னால அவனுக்கு அந்த குணங்கள் இருக்கத்தானே செய்யும். சாதாரண மனிதர்களுக்கு ஒரு சில பண்புகள் இருக்கு, ஒரு சில உயர் பண்புகள் இருக்காது. அப்ப மன்னனா இருக்கிறவன் அனைத்து உயிர்களையும் காக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடியவன். அதனால அன்பு, கருணை, இரக்கம், அடுத்தவங்களோட துயர துடைக்கக்கூடிய பண்பு, பிழை பொறுக்கும் இயல்பு, இந்த கடவுள் பண்புலாம் அவன்கிட்ட இருந்தே ஆகணும். இல்லைன்னா அந்த நாடு பெருந்துயரில மூழ்கி போயிடும். அதனாலதான் மன்னருக்குரிய இந்த பொறுப்புகளை, மாண்புகளை இந்த இறைன்னு அரசன்னா இருக்கும். இந்த பண்புகளை உடையவனை இறைவன்னு நம்ம சொல்றோம். மன்னாலும் மன்னவருக்கு மாண்பாகி நின்றானா இதான் அர்த்தம். தமிழை வளர்க்கக்கூடிய சங்கங்கள் அமைத்ததுனால அந்த அந்த சங்கங்களை பாண்டிய நாடுதான் செஞ்சு. அதனாலதான் தன்னார் தமிழளிக்கும் பாண்டி நாடுங்கிறார், பாண்டியன்கிறார். அடியார்கள்லாம் விரும்பி வணங்கக்கூடிய அந்த திருப்பெருந்துறையில தன் அழகான திருவடியை காட்டி ஆட்கொண்டது இங்கேயே சொல்றாரு. பல இடங்கள்ல சொன்னவரு இங்க அண்ணாமலைன்னு சொல்றாரு. நிறைய பேர் இது அண்ணாமலையில பாடப்பட்ட பாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஊர்ல இருந்துதான் பாடினாருங்கிறதுக்கு சேக்கிலார் அப்படி தெளிவா எதுவும் பாடப்படல. அப்ப எந்த ஊர்ல பாடினதுன்னு சொன்னா நிறைய பேர் சொல்றாங்க இங்க பாடினது அங்க பாடினதுன்னு. ஆனா தெளிவா சொல்ல முடியலன்னு ஒரு சில நூல் ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க. அப்படி எல்லாருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அவனுடைய திருவடிகளை நாம் பாடுவோங்கிறது சிவாயனம். இதுவரைக்கும் நம்ம தேவர்களெல்லாம் காண முடியாத திருவடியை நாம் வீட்டிலிருந்தே மணிவாச பெருமானை பாடியிருக்கோம். அடுத்த வாரம் நம்ம மீதி முடிப்போம்னு சொல்லி வாய்ப்பு தந்த அந்த சிகரம் உமையாள் டெலிகாஸ்டுக்கும் வந்திருக்க அடியார்களுக்கு அனைவரையும் வணங்கி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. முருகனே முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருக்கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் நம்பியே கை தொழுவேன் யான். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதியை விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவாயனம். நன்றிம்மா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகத்தை நமக்கெல்லாம் அந்த தேனை பருக நமக்கெல்லாம் அமுதை போல அழைத்து வந்த அமுதை போல நமக்கெல்லாம் அழைத்து வந்த பெரம்பலூர் மாவட்டம் அமுதா சிவத்திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செய்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். இதுகாரம் 1 மணி நேரம் பொறுமையாக இருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ ஏதாவது கேள்வி பகிரணும்னு ஆசை இருந்ததுன்னா நீங்க மனம் விட்டு பேசலாம். உங்களுடைய மைக் எடுத்து ஒவ்வொருத்தரா வந்து பேசலாம் அம்மா கிட்ட. ஆமா, அருமையா இருந்ததுமா. 1 மணி நேரம் போனதே தெரியல. மதுரையில போயிட்டு சொன்னது ரொம்ப ரொம்ப அருமைமா. ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது. பாட்டினுடைய பொருளும் அதனுடைய விளக்கமும் கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்ததுமா. நன்றிமா. மகிழ்ச்சி. அத பொறுமையா கேட்கறதுக்கு அந்த செவி மடுக்கிறதுக்கு சாமி திருவுருள் கூட்டு வைக்கணும். அற்புதமா அந்த எடுத்து ஏம்பின விதம் இன்னைக்கு நின்னு நிதானமா சொன்னாங்க சிவபெருமான. சிவசிவா. நன்றிங்க. வேற யாராவது கருத்து தெரிவிக்கணும் ஆசைப்படுறீங்களா? வாங்க ரேவதி அம்மா வாங்க. அம்மா வணக்கம். நடராஜையா வணக்கம். திருவடி வணக்கம்.
வாங்க வாங்க ரொம்ப வாங்க வாங்க வந்து ஆஹ் வார வாரம் வந்து நேர்த்தியா விமர்சனம் பண்றீங்க. அம்மாவுடைய செய்தியை கேட்டு பேசுங்க. இன்னைக்கு என்ன 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 கத்துக்கிட்டீங்க? என்ன பகிர போறீங்க? ரொம்ப அருமையா அந்த அதான் சொக்கம்மா அந்த அம்மா சொன்ன மாதிரிதான் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த மண் சுமந்த இதெல்லாம் அமுதாமதம் வாயால அமுதமா இருந்தது. அந்த ஒரு துளியும் தேன் பருகிற மாதிரி ரொம்ப 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 ஆஹ் கேட்க அவ்வளவு ஆனந்தமா இருந்தது ஐயா. உங்களுக்கு நன்றி, அமுதாமாக்கு நன்றி. ஆமா ஆமா ஏன்னா பொதுவா வந்து விமர்சனம் அருமையாக இருந்ததுன்னு சொல்றதை விட ஒரு ஆஹ் ஒரு குறிப்பு, சின்ன குறிப்பு, ஒரு ஒயிட் பேப்பர்லயோ ஆஹ் ஒரு எந்த செய்தி ஆஹ் வந்து நம்மளை சரி. தைத்தது, எந்த ஆஹ் செய்தி வந்து நம்மள உன்னதமா தொட்டது தொட்டு அப்படின்றத வந்து அத முத்தாய்ப்பா சொல்லும் போதுதான் அவங்க படைத்து அழித்து தொகுத்து அளிக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு பரவாயில்ல. சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைகிட்ட இருந்து பால் குடுக்குற மாதிரி அத நம்ம அடியார் எல்லாம் கேட்டாங்களேன்ற ஆமா சந்தோஷமா இருக்கும். இந்த செய்தி என்னை கண்டிப்பா தைத்தது, கண்டிப்பா. இந்த செய்தி என்னை தொட்டது. இந்த இடத்துல நீங்க உம் அழகா சொன்னீங்க. அது அது ஐயா, சொல்லும் போது ஆமா. அனைத்துமே தொட்டது எது தனியா சொல்ல முடியுங்களே இல்லையா? அப்படி குறிப்பெடுக்கலாம். அந்த குறிப்பெடுத்து பேசும்போது, உம் அத பரவால்ல கவனிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா உம் இப்ப பொதுவா வந்து எல்லாரும் அருமையா இருந்து, அருமையான்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணலாம்? சொல்லலாம். பட் என்னன்னா, அவன் கேட்டதுக்கான பலன் என்னன்னா, அது என்ன என்ன எந்த செய்தி உம் அப்படின்ற போது ஒரு குறிப்பா நம்ம சொன்னோம்னா, அந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி எல்லாமே உம் அமுதுதான். எதையுமே அப்படிதான் தவிர்க்க முடியல. ஆமா அனைத்துமே தவிர்க்க அருமை முடியாது. என்பது குறிப்பிட்டு ஆமா, சொல்ல முடியல என்னால. ஆமா. அற்புதம், அற்புதம். நன்றி, நன்றி, நன்றி. உம் சரிங்க. நன்றிம்மா. வாங்க. நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்து அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன். சொன்னேன் கண்டிப்பா. இல்லையா? உம் கண்டிப்பாம்மா. சரிம்மா. ஆமா. சிவபெருமான். வேற சரிங்க. யாராவது நன்றிம்மா. ரேவதிம்மா நன்றிங்க. நன்றி. ஆமா. வாரம் வாரம் வந்து தன் தகவல தெரிவிக்கிறாங்க. வாங்க தாரணி. வாங்க. சொல்லுங்க. ஐயா, அமுதாம்மா கிட்ட பேசணும் ஐயா. தாராளமா பேசுங்க. இப்ப இதுல என்ன யாரும் தடை சிவாயம்மா விதிக்கல. பேசுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சிவாய நம்ம அம்மா திருச்சிற்றம்பலம்மா. சிவாய நம்மம்மா. அம்மா அம்மா எனக்கு ஒரு அம்மா இப்ப நீங்க இன்னைக்கு எடுத்தீங்கல்லம்மா, அதுல வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அது எனக்கு விளக்கப்படுத்துறீங்களாம்மா? சொல்லுங்க, சொல்லுங்க. அம்மா, நீங்க அந்த மாணிக்கவாசகர் ஐயா வந்து உம் அவங்க வந்து அவங்களோட மன்னர், அவங்க அமைச்சரா இருந்த பொழுது அவங்களுடைய மன்னர் வந்து குதிரை வாங்கிட்டு வர்றதுக்காக அந்த பொற்காசுகள் கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த ஆமா, பொற்காசுகளை வந்து அவரு வந்து ஆலய பணிக்காக செலவிட்டுட்டாரு ஆமா, அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. அப்ப ஆமா, இது வந்து மன்னனுக்கு தெரிஞ்சதுனால மன்னர் வந்து அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. இந்த ஆமா, தண்டனை கொடுத்ததுனால எம்பெருமான் அப்பா வந்து மாணிக்க வாசகரை வந்து அஹ் அவருக்காக தானே கோவில் கட்டினாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இது இல்லாம, ஆஹ் என்னதான் இருந்தாலும் அந்த காசை வந்து இப்படி எடுத்திருக்க கூடாது. அதன் காரணத்தினாலதான் அப்பா வந்து அவங்களுக்கு காத்தருள வரலைங்களாமா? ஆமா. அதாவது அரசனோட நிதிய அவன் அனுமதி இல்லாம கட்டிட்டார். அதனால அம்மா, அப்ப எனக்கு இந்த வந்து இடத்துலதான் ஒரு சந்தேகம். இல்ல. அதனாலதான் அவரு காக்க வரலையாம். 2வது தடவை அப்ப அந்த காலங்கள்ல வந்து சுடுமணல்ல நிக்க வச்சு வைகாத்துல அப்பவும் தண்ணி இல்ல. வெயில் நல்ல சித்திரை மாச வெயில்ல எப்படி இருக்கும்? சுடுமணல்ல நிக்க வச்சு தலையில 2 செங்கலை வச்சு கீழே தலையில கைய புடிச்சுக்கணும். மேலையும் சுடும், கீழையும் சுடும். அப்ப வந்து முதல்ல வந்து குதிரை வரும்னு சொல்லிட்டு வரலைன்னு திரும்ப வச்சாரு, ஜெயில அடைச்சாரு. அது தப்பு. அப்போ வந்து 2வது தடவை குதிரை வந்தோடனே சந்தோஷமா விடுவிச்சிட்டாரு. அதாவது கயிறு மாத்துன உடனே அவன் பொறுப்பு அது. அப்ப இனிமே குதிரை வரலைன்னு தண்டைய முதல்ல அடிச்சாரு. குதிரை வந்துருச்சு. வந்துருச்சு. நான் நான் சொன்னபடி நீ செஞ்சுட்ட. நான் தப்பு பண்ணிட்டேன் விடுவிச்சிட்டாரு. விடுவிச்சதுக்கு அப்புறம் திரும்ப குதிரைகள்லாம் நிறைய போய் அந்த கொட்டடியில இருக்கிறதெல்லாம் கடிச்சிட்டு போனோடனே, அப்ப நீ மாய வேலை செஞ்சிட்டியா? என்னை ஏமாத்திட்டியே! முதல்ல வஞ்சனை பண்ணுன. இப்ப மாய வித்தைய செஞ்சிட்டியேன்னு கோபத்துலதான் வந்து முதல்ல செஞ்சது தப்புக்காக தண்டனை அனுபவிச்சாச்சு ஜெயில்ல. 2வது தடவை சொன்ன வாக்குப்படி குதிரையை கொடுத்தாச்சு. கயிறு வாங்கினதுக்கு அப்புறம் அவன் பொறுப்பு. இனிமே அது அவனோட மணிவாசகர் மேல குறையில்லைங்கிறதுக்காக காக்க வந்தாராம். கோவில்ல இருக்கேன், வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சிவாய நம. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல தண்டிச்சப்ப பேசாம இருந்தாலும் 2வது தடவை தாயாரு அம்மையப்பரா இருக்கக்கூடியவரா இருக்கிறதுனால தாயால பொறுத்துக்க முடியலையாம். அதனாலதான் வைகையில வெள்ளத்தை வர செய்தாராம். அதனாலதான் கடைசி பாட்டுல அம்மையனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவேம்னு பாடியிருப்பார். பெண்களை பத்தி பெண்கள் மாய வலையில் சிக்கினேன் அகப்பட்டேன்னு சொன்னவரு அவரால அத்தனை தவறுகளையும் குறைகளையும் தன்மேல் ஏத்தி கொண்டு தனக்காக பாடினவரு அம்மை மாதிரி எனக்கு யாரும் அருளலைன்னு சொல்லியிருப்பார்.
அப்படி தாயால மனம் பொறுக்கலையாம். அதனாலதான் வைகையில வெள்ளத்தை வரவழைச்சான்னு சொல்லுவாங்க. முதல்ல தப்புக்கு தண்டனை கொடுத்தவரு 2வது அவர் தப்பே செய்யல, குதிரை வந்துருச்சு, அப்ப அவனுக்கு தண்டனை கிடையாது. அப்ப அரசன் மேல செஞ்ச தப்புன்னு அரசனுக்காக கொடுத்தாரு. வந்திக்கு ஏன் ஆட்கொள்ள வந்தாருன்னா, ஒவ்வொரு நாளும் சுடும்போது ஏழை வாணிப பெண் அவ. அந்த புட்டு சுடும்போது முதல்ல சுடுற புட்ட அம்மிக்க இறைவனுக்குன்னு எடுத்து வச்சுட்டு தான் விக்கிறதுக்கே போவாளாம். அப்படி ரொம்ப அன்புடையவள். அந்த அன்புடையவளை அவளை உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் வந்திக்கு அருள வந்தார். விட்டுக்கு ஆள் வேணுமான்னு கூவிட்டு வந்திருப்பாரு. எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க அவரை? பார்த்தவங்களுக்கு எல்லாம் முக்தி தானே. அப்ப அதுதான் இறைவன் கருணை கருணையே வடிவானவன், அருளே வடிவானவன். அருளே வடிவானவன் என்ன செஞ்சானா, தண்டனை தப்புங்கிறத உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் தனக்காக செஞ்சாலும் இறைவனோட கஜா, அதாவது அரசனோட கஜாவில் இருந்த காசை அவனோட அனுமதி இல்லாம கட்டினது அது பிழைங்கிறதுக்காக தண்டனையும். குதிரை வந்துருச்சு. அப்ப எம்பெருமான் அடியாறு மேல உள்ள பற்றின் காரணமாக குதிரையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. சொல்ல தன் அடியவருக்காக காப்பாத்தணுங்கிறதுக்காக குதிரையை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. குதிரை வந்துருச்சு. அப்ப வந்ததுக்கு அப்புறம் அவன் மேல தப்பு இல்லை. அப்ப அவனை விடுவிக்கணும். அதுக்காகத்தான் அவர் 2வது தடவை காத்தருள வந்தார். இன்னமும் சந்தேகம் தெரியலையா? சொல்லுங்க, இன்னும் புரியல? இல்லம்மா, நீங்க சொன்னது எனக்கு புரியுதுமா. ஆனா இத நான் மன்னிச்சுக்கோங்கம்மா, இன்னொரு பிரசங்க வகுப்புல நான் இதை கேட்டிருந்தேம்மா. அவங்க அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்கம்மா. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி மாணிக்க வாசகர் ஐயா அவரும் அவருடைய மன்னராகிய அரிமர்த்தன பாண்டியனும் முன் ஜென்மத்துல இருவருக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. அதுல இவரு நான் கைலாயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் ஐயா கிட்ட கேட்டதாகவும், மாணிக்க வாசகர் ஐயா அப்ப ஒரு முனிவரா இருந்ததாகவும், அப்ப இவர் அங்க கைலாயத்துக்கு கூட்டிட்டு போய் பாக்குற பொழுது இவங்க அரிமர்த்தன பாண்டியன் ஐயா கையால செங்கோல் இருந்ததாகவும், அந்த செங்கோல் கைலாயத்துல ஊனி வச்சுட்டு இவர் நமஸ்காரம் பண்ணின பொழுது திரும்ப அந்த செங்கோலை எடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும் பொழுது அப்பாவுடைய அந்த கைலாய மண் அப்படிங்கிறதே ஒரு பொக்கிஷம். அங்க இருந்தக்கூடிய அந்த மண்ணே தங்கம் பொற்காசு அது போலதான். அப்ப அந்த செங்கோலை எடுக்கும் பொழுது அதுல அந்த இடத்துல இருந்தக்கூடிய அந்த மண்ணானது அதுவே ஒரு தங்கமா மாறி அந்த செங்கோலோடு சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்போ அது கைலாயத்துக்கு உட்பட்டது, அப்பாவுக்கு உட்பட்டது. அதை எடுத்துட்டு வந்துட்டாரு அரிமர்த்தன பாண்டியன் முன் ஜென்மத்துல. அப்ப அத இந்த ஜென்மத்துல அந்த கணக்கை சரிபடுத்துறதுக்காக தான் மாணிக்க வாசகர் ஐயாவோட வாழ்க்கையை இந்த இதுல பயன்படுத்தி அந்த 12,000 பொற்காசுகளை இந்த மாதிரி கணக்கு பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாங்கம்மா. அதுதான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்குதுங்கம்மா, மன்னிச்சுக்கோங்கம்மா. பூர்வ ஜென்ம கதைகள்லாம் நிறைய சொல்லக்கூடியவங்க தான். இந்த கதையை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக இதை நேர் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. வள்ளலார் பெருமான் கூட அந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்காரு. பூர்வ ஜென்மத்துல ஒரு பெண் அடைந்த பாவத்துக்கு, பெண் செஞ்ச பாவத்துக்கு மறு ஜென்மத்துல அவ பட்ட கஷ்டத்துக்காக கதைகள்லாம் சொல்லியிருக்காரு. நேரம் அதிகமா இருக்கிறதுனால அந்த கதையை இன்னொரு நாள் சொல்றேன். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயங்கிறதுனால அதுவும் உண்மைதான், அப்படியும் இருக்கலாம். அந்த கதைகளை நான் படிச்சிருக்கேன். ஆனா பேராசிரியர்கள்லாம் எழுதப்பட்ட புத்தகங்கள் இந்த மாதிரி கதைகள்லாம் புனையப்படலை. பெரிய பெரிய பேராசிரியர்கள்லாம் சொற்பொழிவுல நான் இதை சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நிறைய பேராசிரியர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு பூர்வ ஜென்மத்துலதான் இவர் வந்தார் அப்படின்னு சொல்ல. நாவுக்கரசருக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாகீசரா இருந்தவர் அங்க இருக்க ஏற்கனவே இந்த கைலையில அவனுக்கு உதவி புரிஞ்சதுனால இவனுக்கு எப்படி இவனால சாமகானம் பாட முடிஞ்சது, இந்த யோசனை யார் சொன்னானா வாகீசருங்கிற முனிவர் சொன்னானே. அப்ப நீ போய் கீழே அப்பரா போறன்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அப்படி பூர்வ ஜென்ம கதைகள் சொல்லப்படுமே ஒழிஞ்சு இந்த பொருள் சொல்லக்கூடிய பொருள் ஆசிரியர்கள், நூலாசிரியர்கள்லாம் இந்த மாதிரி புனை கதைகள்லாம் சொல்றது இல்லை. நேரடியான பொருளைத்தான் சொல்லுவாங்க, நேரடியான விளக்கத்தான் சொல்லுவாங்க. சரிங்க. சிவாய நம. இதுல சிவாய நம. பிரிச்சுட்டோம். நன்றிங்கம்மா. வேற யாராவது? நன்றிங்கம்மா. ஆமா, நிறைய செஞ்சுக்கலாமா? நிறைய செஞ்சுக்கலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கட்டும் சொல்றேன். ஆமா, இருந்தாங்க. ஒருத்தர் மைக் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஜீவான்னு ஒருத்தர் வந்தாங்க. சரி, அவங்க பொறுமை காக்க முடியாம போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
நல்லதுமா. அம்மா திருவருள் ரொம்ப கருணையால நன்றிங்கம்மா எனக்கு தெளிவுபடுத்துனதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன சந்தேகம் வேணாலும் கேட்டா சொல்றதுக்கு தானே இருக்கேன். சிவபெருமான் சிவ சிவ திருச்சி சிவாய. நன்றிங்க. நன்றி நன்றி. வாங்க தேவி அம்மா பேசுங்க. ஐயா ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. அம்மா திருச்சிட்டம்பலங்கம்மா. வேணுமாம்மா? அம்மா மெய் மறந்து நாங்க கேட்குறோங்கம்மா. என்னைக்குடா ஞாயித்துக்கிழமை வரும்னு தோணுது. ஒவ்வொன்னும் எழுத முடியலைங்கம்மா. நீங்க சொல்ல 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 மெய் மறந்து கேட்டுட்டு தான் இருக்க சொல்லுதே ஒழிஞ்சு எழுதலான்ற ஒரு சிந்தனைக்கே போ முடியலைங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா பெருமானே. சிவாய நம. ஐயா எனக்கு நன்றி. இன்னைக்கு வகுப்பு இருந்தது. அதனாலதான் அங்க முடிச்சுட்டு அங்க நீங்க வந்தீங்க தானே? ஞான சம்பந்தருக்கு. அது கேட்கலைங்கம்மா எங்களுக்கு. நீங்க அனுப்புறீங்க அது கேட்க முடிய மாட்டேங்குதுங்கம்மா. உங்களுக்கு நெட் எடுக்கலையா? அது எப்படின்னு தெரியலைங்கம்மா. கூகுள் மீட் உங்களுக்கு இருந்தா வரும். கூகுள் மீட் இருந்தா அத டவுன்லோட் பண்ணியிருந்தா கட்டாயம் வரும். சரிங்கம்மா. சரிங்கம்மா. சிவாய நமம்மா. சிவாய நம. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றிங்க. இது தவிர்த்து அம்மா வந்து கூகுள் மீட்ல வந்து தனிப்பட்ட முறையில் வகுப்புலாம் எடுக்கிறாங்க. அந்த லிங்க்கும் வந்து அடியேன் வந்து பெரிய புராணத்துல போடுறேன். திருவள்ளுவர் கருணையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அம்மாவை இதில் ஜாயின் பண்ணிக்கணும். சரியா? நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிட்டு ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கூடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனும் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் எம்பெருமா நல் தரும் ஏலவார் குழலி உடனாகி கட்சி ஏகமனுடைய திருவள்ளுவர் கருணையும் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைப்பதாக என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். நன்றிம்மா. மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழ் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.